Welcome to Live in CA Funstar channel. இன்னைக்கு January 24th ஒரு current affairs தான் பார்க்க போறோம். Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes oda banking awareness video courses available with free ebook and MCQs. Our app is available now in Play Store. 1 year subscription ku success 499 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணிங்கன்னா 50% ஆஃபரில் யூ கேன் கெட். ஸோ த ஃபர்ஸ்ட் நியூஸ் இஸ் உத்தர் பிரதேஷ் ஃபவுண்டேஷன் டே ஆனுவலாக எப்போ அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் ஆன் January 24th. ஸோ January 24th உத்தர் பிரதேஷ் எப்படி ஒரு தனி ஸ்டேட்டாக ஆச்சு அப்படின்றதெல்லாம் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆவாத் ஷில்ப் கிராம் லக்னௌவில் தான் வந்து இந்த செலிப்ரேஷன் இந்த வருஷம் நடந்துச்சு. 75 டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் த ஸ்டேட்ஸோடு நடந்துச்சு. ஸோ 76th டிஸ்ட்ரிக்ட் இஸ் டெம்பரவரி டிஸ்ட்ரிக்ட்ன்றதுனால யூஸ்வலாக 75 அப்படின்றதுனால தே ஆர் டெல்லிங் தேட். கவர்னர் ஆஃப் உத்தர் பிரதேஷ் அனந்திபென் பட்டேல் அண்ட் சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத்தோட வைஸ் பிரசிடெண்ட் ஜக்தீப் தனகர் அவரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தார். ஸோ தீஸ் வேர் தேர். உத்தர் பிரதேஷோட ஹிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா 1902 யுனைடெட் ப்ராவின்ஸ் ஆஃப் ஆக்ரா அண்ட் அவுத் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் ரூலில் இருக்கும்போது நேம் சேஞ்ச் பண்ணாங்க. 1950 போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் உத்தர் பிரதேஷ் அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஸோ 1989 ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அப்சர்வ் பண்ண இது எல்லாத்தையுமே வந்து டிஸ்கண்டினியூ பண்ணியிருந்தாங்க. பட் இந்த ஒரு செலிப்ரேஷன் எல்லாம் பட் 2017 யோகி ஆதித்யநாத் வந்து சிஎம்மாக ஆனதுக்கப்புறம் ஹீ ரீஇன்ட்ரடியூஸ்ட் திஸ் செலிப்ரேஷன் ஆன் திஸ் டே, தட் இஸ் January 24th. ஸோ உத்தர் பிரதேஷ்க்குனே வந்து ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அதாவது யூஸ்வலாக 9 ப்ரைம் மினிஸ்டர்ஸ் வேர் ஃப்ரம் உத்தர் பிரதேஷ். ஸோ அவங்களோட நேம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால தான் நரேந்திர மோடி ஹூஸ் த ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா நவ். ஹீ ஆல்சோ பார்ட்டிசிபேட்டட் இன் இப்போ வந்த எலெக்ஷனில் 2024 ஹீ கண்டஸ்டட் இன் குஜராத்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தார் அண்ட் யூபிலையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தார். ஆஃப்டர் தட் குஜராத்தில் ஹீ ரிசைன்ட். 2 இடத்துலையும் வின் பண்ணதுக்கப்புறம் ஹீ ரிசைன்ட் அண்ட் ஹீ மெயின்டைன்ட் ஹிஸ் பொசிஷன் ஃப்ரம் வாரணாசி. ஸோ அது வந்து ஒரு ரிச்சுவலாக தே ஆர் ஃபாலோவிங் பிகாஸ் ஆல்சோ யூபி வந்து ஒரு லார்ஜஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா. ஸோ அதனால் அங்கேருந்து வரது ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் விஷயமாக பார்க்குறாங்க. ஸோ ஃபார் ஜவஹர்லால் நேரு, லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி, அடல் பிஹாரி வாஜ்பாய் அண்ட் நரேந்திர மோடி இவங்க எல்லாருமே வந்து அங்கேருந்து தான் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபீமேல் சிஎம் ஆஃப் இந்தியாவே வந்து சுசித்ரா கிருபானி, அவங்களும் வந்து உத்தரப்பிரதேஷை சேர்ந்தவங்க தான். அண்ட் ஃபர்ஸ்ட் தலித் சிஎம்மும் வந்து மாயாவதி, ஷீ இஸ் ஆல்சோ ஃப்ரம் உத்தரப்பிரதேஷ். ஸோ ஹையஸ்ட் லோக்சபா சீட்ஸ் அவங்கக்கிட்ட தான் இருக்குது 80, அசம்பிளி சீட்ஸ் வந்து 403, ராஜ்யசபா சீட்ஸ் 31. ஸோ திஸ் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் யூபி. யூபியில் இருக்க ரிவர்ஸ்னு பார்த்தோன்னா கங்கா, யமுனா, கங்காரா இந்த 3 ரிவர்ஸும் இருக்குது. ஹோம் டு அயோத்தியா மாதிரியான லார்ட் ராமாவோட டெம்பிள் இருக்குது. மதுரா, வாரணாசி மாதிரியான இம்பார்ட்டண்ட் பிளேசஸ்லாம் இருக்குது. 2000 நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். உத்தர்கண்ட் அப்படின்றத வந்து செப்பரேட்டாக ஹில்லி ரீஜன்ஸ் ஆஃப் உத்தர் பிரதேஷை பிரிச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது உத்தராஞ்சல்னு இருந்துச்சு, அதுக்கப்புறம் உத்தர்கண்ட்னு மாற்றிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் த நியூஸ் ரிலேட்டட் டு உத்தர் பிரதேஷோட ஃபவுண்டேஷன் டே. ஸோ நெக்ஸ்ட் இஸ் வாட் இஸ் த மெயின் பர்பஸ் ஆஃப் த நேஷ்னல் கேர்ள் சைல்ட் டே விச் இஸ் அப்சர்வ்ட் ஆன் January 24 அப்படின்னு கேட்டிருக்காங்க. டு ஹைலைட் த ரைட்ஸ், எஜுகேஷன் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் த கேர்ள்ஸ். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஒரு டே 2008 மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் அவங்க தான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் டேவை லான்ச் பண்ணாங்க. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இருக்கணும், சைல்டு மேரேஜஸை அபாலிஷ் பண்ணணும், டிஸ்கிரிமினேஷன் இன் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் கேர் எல்லாத்தையும் வந்து அட்ரஸ் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த ஒரு டே. கேர்ள்ஸ் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் ரைட் ஃப்ரம் சைல்டு மேரேஜ்லேருந்து ஹெல்த் கேர் இன்இக்வாலிட்டிஸ் வரையும் எல்லாத்தையுமே வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு டே. இந்திரா காந்தி அவங்களோட ஆஃபீஸஸ் ப்ரைம் மினிஸ்டராக ஆஃபீஸ்க்கு வந்த ஒரு டேவை தான் வந்து இதை கோயின்சைட் ஆகுது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும் இருக்குது. ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கிற விமன் ஆர் சில்ட்ரன் ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் நேம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மோஸ்ட்லி நம்ம பார்த்துருக்கோம். சுகன்யா சம்ருத்தி யோஜனா கேர்ள் சைல்டுக்கு ஸ்டார்டிங் ஏஜ்லேருந்தே சேவிங்ஸ் பண்ணுற ஒரு ஸ்கீம். எஜுகேஷன் ஆர் மேரேஜ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதை பேட்டி பச்சாவ் பேட்டி பத்தாவுன்ற கேம்பெயின், சைல்டு மார்ட்டாலிட்டி அண்ட் அது ரிலேட்டடான கேர்ள் எஜுகேஷன் எல்லாத்தையுமே வந்து இந்த கேம்பெயின் மூலயமா ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. 10 years கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு கூட நம்ம ரீசெண்டாக பார்த்தோம். பாலகி சம்ருத்தி யோஜனா வந்து கேர்ள்ஸோட எஜுகேஷன் அண்ட் ரூரல் ஏரியாவில் என்கரேஜ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு ஸ்கீம். பிஎன்டிடி ஆக்ட்
ப்ரீநேட்டல் டயக்னோஸ்டிக் டெக்னிக், அதான் பிஎன்டிடி. ஸோ அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே உள்ளே இருக்க குழந்தை என்ன குழந்தைன்னு கண்டுபிடிக்கிறது வந்து நம்ம கண்ட்ரியில் இல்லை. ஸோ செக்ஸ் ஆஃப் த சில்ட்ரன் இஸ் நாட் கண்டுபிடிக்க முடியாது. ஃபீமேல் ஃபெட்டிசைடை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஆக்ட் வந்து 1994 வந்தாலும் அமெண்ட் பண்ணாங்க 2002. ப்ராஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் 2006, போக்சோ ஆக்ட் 2012, ஜூனியல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2015. இது எல்லாமே வந்து சில்ட்ரன் அண்ட் கேர்ள் சைல்டுக்காக இருக்கிறது. ஸோ இப்போ இருக்க ட்ரெண்ட் என்னென்னா, நம்ம ஏற்கனவே நிறைய ரீசெண்ட் டைம்ஸ் பார்த்துட்ருக்கோம் தட் நம்மளோட செக்ஸ் ரேஷியோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. அதாவது 1000 பாய் இருந்தால் எவ்வளோ கேர்ள்ஸ் இருக்காங்க அப்படின்ற ரேஷியோ தான். ஸோ 943 2011 இருந்துச்சு. இப்போது 952 2036 இருக்குன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மிஷன் வத்சல்யாவே வந்து என்னதுன்னா ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் ப்ரொடெக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரனுக்காக. ப்ரீவியஸாக இதுக்கு வந்து சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம், இன்டகிரேட்டட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம்னு இருந்துச்சு. ஸோ அதை வந்து நேம் மாற்றி மிஷன் வத்சல்யா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஸோ தேட் இஸ் ஆல்சோ ஃபார் ஒரு சில்ட்ரனோட டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு போர்ட்டல். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, சைல்டு ரைட்ஸ் அட்வொகேசி அண்ட் அவேர்னஸ் எல்லாம் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ஜூனியல் ஜஸ்டிஸ் ஆக்ட், எமர்ஜென்சி அவுட்ரீச், இந்த மாதிரி சில்ட்ரன் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஸ்கீம் நம்மக்கிட்ட இருக்கிறது. ஸோ தேட்ஸ் த thing here. Next is International Day of Education 2025. அதோட தீம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, which is AI and Education, Preserving Human Agency in the World of Automation. So 24th January தான் வந்து இந்த International Day of Education அப்சர்வ் பண்ணுறோம். இந்த வருஷம் வந்து 7th edition of this day is observed. UN General Assemblyயில் 2018 இந்த ஒரு டே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டைம் 2019 அப்சர்வ் பண்ணாங்க. 59 member states of UN General Assembly எல்லாருமே அப்சர்வ் பண்ணாங்க. இது வந்து நம்ம சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 4 ஓட ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு டே. SDG 4 யூஸ்வலாக என்ன சொல்லுதுன்னா, குவாலிட்டி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, குவாலிட்டி எஜுகேஷனை வந்து எல்லா பீப்புளுக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 4ஓட எய்ம். ஸோ யூஸ்வலாக வந்து இந்த 17 கோல்ஸ்லையுமே வந்து சப் கோல்ஸும் இருக்குது, சப் டார்கெட்ஸும் இருக்குது, 169 சப் டார்கெட்ஸும் இருக்குது. பட் 17 கோல்ஸையுமே வந்து அப்பப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது இட் வில் பி யூஸ்ஃபுல். ஏன்னா SBI PO மாதிரியான டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் கொஸ்டின்ஸ் உள்ள எக்ஸாமில் யூ கேன் கோட். ஸோ இந்த SDG 4 வந்து குவாலிட்டி எஜுகேஷனை சொல்லுது. ஏன் அப்படின்னா, எஜுகேஷன் இஸ் அ கீ டிரைவர் ஃபார் பாசிட்டிவ் சேஞ்ச். ஸோ எஜுகேஷன் எல்லாருக்கும் குவாலிட்டியான எஜுகேஷன் அவங்களோட லைஃப்பில் இருக்கணும், ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயமா இருக்கணுன்றதுக்காக இந்த கோல் இருக்குது. ஸோ அதோட அலைன் பண்ணி தான் இன்டர்நேஷ்னல் எஜுகேஷன் டே இருக்குது. ஸோ 24th January பீஸ் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஃபாஸ்டர் பண்ணுறதுக்கு எஜுகேஷன் வில் பி பிளேயிங் அ கிரிட்டிக்கல் ரோல். இன்க்ளூசிவ் அண்ட் ஈக்விட்டபிள் எஜுகேஷன் வந்து நம்ம எல்லாருக்கும் என்ஷோர் பண்ணணும். ஸோ 2025ஓட தீம் என்ன? AI அண்ட் எஜுகேஷன், ப்ரிசர்விங் ஹியூமன் ஏஜென்சி இன் த வேர்ல்ட் ஆஃப் ஆட்டோமேஷன். ஸோ நம்ம ஆட்டோமேஷனில் தான் எல்லாம் நம்ம வேர்ல்டே இருக்குது அப்படின்றபோது ஹியூமன் ஏஜென்சியை ப்ரிசர்வ் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த ஒரு தீம் வச்சுருக்காங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட இன்டகிரேஷன் இன்டு எஜுகேஷன் சிஸ்டம் இதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது இந்த தீம். ஆல்சோ மெயின்டைன் த ஹியூமன் சென்ட்ரிக் அப்ரோச் இன் லேர்னிங் என்விரான்மெண்ட், அதையும் வேணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ AI இன் எஜுகேஷன் என்ன மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னா, பர்சனலைஸ்டு லேர்னிங், என்கேஜிங் மெத்தட்ஸ், இம்ப்ரூவ்ட் எஃபிஷியன்சி, பிரிட்ஜிங் த கேப்ஸ். அதாவது குவாலிட்டி எஜுகேஷனுக்கு எல்லாருக்கும் போய் சேருது. சேலஞ்சஸ் இன் ஏஐயை வந்து எஜுகேஷனில் யூஸ் பண்ணுறதுக்கான சேலஞ்சஸ் என்னென்ன அப்படின்னா, டிஜிட்டல் டிவைட். ஆப்வியஸாக அது வந்து எல்லாருக்கும் ஒரே குவாலிட்டியில் அது டீச் பண்ணுது அப்படின்னாலும் அதில் அன்ஈக்குவல் ஆக்சஸ் ஆஃப் டெக்னாலஜி குட் வர்சன் த டிஸ்பாரிட்டி. ஏன்னா டிஜிட்டல் இன்னும் எல்லாருக்கும் போய் சேர்ந்துருச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ ரிப்போர்ட்ஸ் டெல் தட் நம்மளோட டிஜிட்டல் கனெக்டிவிட்டி இன் இந்தியா வந்து 50% ஆஃப் த பாப்புலேஷனாக போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாப்புலேஷனில் கண்டிப்பாக எல்டர்லி பீப்புளும் இருப்பாங்க. ஸோ என்ன தான் இருந்தாலும் அந்த லோ மிடில் இன்கம் ஆர் ரொம்ப புவர் ஸ்டேட்டில் உள்ள பீப்புளுக்கு இன்னும் இந்த டிஜிட்டல் இதெல்லாம் வந்து போய் சேரலை. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த ஆக்சஸ் டு டெக்னாலஜி இஸ்
நாட் பாசிபிள். ஸோ அது வந்து இன்னும் டிஸ்பாரிட்டியை வேர்சன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைவசி கன்சர்ன்ஸ், இது வந்து இப்போது ரீசெண்டாக ஏஐ பற்றி பேசினாலும் இல்லை டெக்னாலஜி பற்றி பேசினாலும் இதை பற்றி ஒரு பாயிண்ட் பேசி தான் ஆகணுன்ற மாதிரி இருக்குது. ஸோ ப்ரைவசி கன்சர்ன்ஸ் இருக்குது. ஹியூமன் ஓவர்சைட்ஸ், டீச்சர்ஸ் மஸ்ட் ரிமைன் சென்ட்ரல் டு ஃபாஸ்டர் கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் எமோஷனல் க்ரோத். ஸோ ஹியூமனோட இன்டர்ஃபியரன்ஸும் இருக்கணுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து நேஷ்னல் எஜுகேஷன் டே வந்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவரை ஹானர் பண்ணுற விதமாக நவம்பர் 11 தான் வந்து நம்மளோட எஜுகேஷன் டே, நேஷ்னல் எஜுகேஷன் டே வந்து அப்சர்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர் அவர் தான். ஸோ அதனால் நவம்பர் 11 இந்தியாவில் நேஷ்னல் எஜுகேஷன் டே. பட் வேர்ல்டு லெவலில் பார்க்கும்போது Jan 24 வில் பி த இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் எஜுகேஷன். இந்த வருஷம் 7th எடிஷன். That's it. ஸோ கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ் 2025 இனாக்ரேட் ஆயிடுச்சு. அது எங்கன்னா லே லடாக். ஸோ லே லடாக்கை ஒரு வின்டர் டெஸ்டினேஷனாக, வின்டர் கேம்ஸுக்கான டெஸ்டினேஷனாக மாற்றணும். பிகாஸ் இந்தியா வந்து சதர்ன் பார்ட்டில் ஃபுல்லாக இட் இஸ் ஹாட், பயங்கரமாக இருக்கிற ஒரு ஏரியா. பட் போக போக நார்த் சைட் போக போக எஸ்பெஷலி லே, ஜம்மு அந்த மாதிரியான இடத்துல வந்து ஸ்னோ அதிகமாக இருக்குது. இந்த வருஷம் கூட ஸ்னோ அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதை யூஸ் பண்ணி வின்டர் கேம்ஸ்க்கான ஒரு பிளேஸாக மாற்றணுன்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆல்சோ வி ஆர் எய்மிங் ஃபார் 2036ஓட ஒலிம்பிக்ஸை வந்து நம்மளே கண்டக்ட் பண்ணணும், போத் சம்மர் அண்ட் வின்டர்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம வந்து கேட்டர் பண்ணணும் அவங்கக்கிட்ட. வி ஆர் டூயிங் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ phase 1 ஆஃப் திஸ் கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ் வந்து Jan 23 to 27 லடாக்கில் நடக்கும். phase 2 ஜம்மு அண்ட் காஷ்மீரில் February 22 to 25 நடக்கும். அதில் உள்ள ஸ்டேடியம்ஸ் கொடுத்துருக்காங்க. NDS ஸ்டேடியம் இன் லே லடாக் ஃபார் phase 1 அண்ட் வென்யூஸ் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் phase 2. ஸோ 2020 தான் இந்த கேலோ இந்தியா ஸ்கீமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி. ஸோ லடாக் தான் இதை வந்து இந்த வருஷம் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஆல்சோ திஸ் இஸ் த செகண்ட் டைம் தே ஆர் ஹோஸ்டிங் வின்டர் செஷன். 36 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்லேருந்து ப்ரீவியஸ் எடிஷன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வருஷமும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் see who wins this. ஸோ இதை இனாகுரேட் பண்ணது டாக்டர் Manshukh Mandavia, who is the Minister of Sports and Youth Affairs. So virtually தான் அட்ரஸ் பண்ணாரு பிகாஸ் ஆஃப் த ஹெவி அட்வர்ஸ் வெதர், ஸ்னோ எல்லாம் இருந்தது. ஸோ NDS ஸ்டேடியம் லேல தான் இந்த இது ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் வென்யூ நடந்துச்சு. 5000 கெப்பாசிட்டி கொண்ட ஒரு ஸ்டேடியம். ஸோ கல்ச்சுரல் டிஸ்பிளே எல்லாம் பண்ணாங்க, லடாக்கோட ஆர்ட் கல்ச்சர் ஹெரிட்டேஜ் இதெல்லாம். ஐஸ் ஹாக்கி மேட்ச் வந்து நடந்துச்சு ஓப்பனிங் டே. அதுமா 19 டீம்ஸ் ரெப்ரசன்டிங் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ், ஆர்மி அண்ட் IDBP, இண்டோ டிபெட்டியன் பார்டர் ஃபோர்ஸ் தான் IDBP. ஸோ IDBP, ஆர்மி, யூடிஸ், யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் ஸ்டேட்ஸ் 19 டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. 594 பார்ட்டிசிபென்ட்ஸ் இன்க்ளூடிங் 428 அத்லெட்ஸ், 2 ஐஸ் டிசிப்ளின்ஸ் அண்ட் 4 வந்து ஸ்னோ டிசிப்ளின்ஸில் காம்படிஷன் இருந்திருக்கு. ஸோ இந்தியாவோட வின்டர் ஒலிம்பிக்ஸ்க்கு எய்ம் பண்ணுறோன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுதான் லடாக் அண்ட் JNKவை வின்டர் ஸ்போர்ட்ஸ் ஹப்பாக மாற்றுறதுக்கு இந்தியா நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தட்ஸ் இதுவும் அதில் ஒன்று. கேலோ இந்தியா ஸ்கீம் பார்த்தோன்னா யூத் கேம்ஸ், யூனிவர்சிட்டி கேம்ஸ், பேரா கேம்ஸ், வின்டர் கேம்ஸ்னு அதில் அந்த ஸ்கீமுக்கு கீழே நிறைய சப் கேம்ஸும் வந்து இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. யூனியன் டெரிட்டரி ஆஃப் லடாக் அண்ட் ஜம்மு காஷ்மீர் பற்றி சொல்லணும்னா நேச்சுரல் டெரைன் அண்ட் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் அங்கே வந்து வின்டர் ஸ்போர்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ தேட்ஸ் த திங் ஹியர். நெக்ஸ்ட் இஸ் ஸோ இந்த பிராண்ட் ஃபினான்ஸோட ரேங்கிங் பார்த்தோம். இப்போ வந்து குளோபல் 500 ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பிராண்ட் ஃபினான்ஸோட ஐடி சர்வீசஸோட பேஸ் பண்ணி குளோபல் லெவலில் எப்படி இருந்துச்சு, இந்தியா லெவலில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். இப்போது குளோபல் பிராண்ட் ஃபினான்ஸ் குளோபல் 500 ரிப்போர்ட் 2025 அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட் வேல்யூபிள் பிராண்ட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி எதை சொல்லியிருக்காங்கன்னா டாடா குரூப்பை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பிராண்ட் ஃபினான்ஸ் குளோபல் 500 ரிப்போர்ட் 2025 ஜான்வரியில் பப்ளிஷ் ஆனது. பிராண்ட் வேல்யூவேஷனை பேஸ் பண்ணி ரேங்கிங் பண்ணியிருக்காங்க. ஸோ டாடா குரூப் வந்து 60th குளோபலி. ஸோ இந்தியாவில் வந்து அசென்ஷியல் ஃபர்ஸ்ட்டு, ஐடி சர்வீசஸில் செகண்ட் TCSன்னு பார்த்தோமா. ஸோ இதில் வந்து குளோபல் ரேங்கிங் பேஸ்ட் ஆன் தேர் பிராண்ட் வேல்யூ பொறுத்து. ஸோ 60th குளோபலி வந்து டாட்டா இருக்குது. இந்தியாவில் டாடா குரூப் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ 10% க்ரோத் இருக்குது இந்த வருஷம். $31.6 பில்லியன் வேல்யூவேஷனோட
குளோபல் லெவலில் 60th பொசிஷனும் இந்தியாவில் ஃபர்ஸ்ட். ஆப்பிள் தான் டாப் பொசிஷனில் இருக்குது. $574.5 billion டாப் பொசிஷனில் 11% க்ரோத் இருக்குது போன வருஷத்தை விட இந்த வருஷம். அதர் இந்தியன் பிராண்ட்ஸோட க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்னா, இன்ஃபோசிஸ் 132nd பொசிஷன் குளோபலி அண்ட் அவங்களோட வேல்யூவேஷன் கொடுத்துருக்காங்க. எல்ஐசி வந்து 36% க்ரோத் இருந்திருக்கு. ரிலையன்ஸ் குரூப் வந்து $9.8 billion 17% க்ரோத்தோட இருக்காங்க. எல்என்டியும் வந்து $7.4 billion ஒரு நல்ல ரேங்கிங்கில் இருக்காங்கன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆப்பிள் அப்படின்னா, செகண்ட் ஆப்வியஸாக மைக்ரோசாஃப்ட், தேர்ட் வந்து கூகுள் இருந்திருக்கு. ஸோ அது அவங்களோட வேல்யூஷனும் கொடுத்துருக்காங்க. 35% க்ரோத் இன் மைக்ரோசாஃப்ட், $461.1 billion வேல்யூவேஷனோட செகண்ட் பொசிஷனில் இருக்காங்க. கூகுள் இஸ் இன் தேர்ட் பொசிஷன் வித் $413 billion, 24% இன்க்ரீஸ் இருந்திருக்கு. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். பேங்கிங் பிராண்ட்ஸை பற்றி தனியாக, இந்தியன் பேங்கிங் பிராண்ட்ஸை பற்றி தனியாக கொடுத்துருந்தாங்க. ஸோ குளோபல் ரேங்கிங்கில் ஹெச்டிஎஃப்சி குரூப் வந்து என்டர் ஆகிருக்கு $14.2 billion. எஸ்பிஐ குரூப் தான் வந்து செகண்ட் பொசிஷன் இன் இந்தியா, பட் குளோபல் ரேங்கிங்லேயும் இடம் பிடிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. $9.6 billion. ஐசிஐசி குரூப்பும் வந்து $6.4 billion that also is in global rank. ஸோ அதை பற்றி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ that's it. next is global firepower index 2025. ஸோ இந்தியாவோட ரேங்கிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, which is 4th தான். ஸோ 4th இன் குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸ். இதில் 145 கண்ட்ரிஸ் இருக்குது. இந்த இண்டெக்ஸை எதை பேஸ் பண்ணி ரெடி பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கண்ட்ரியோட மிலிட்ரி ஸ்ட்ரென்த் அக்ராஸ் லேண்டு, சி, ஏர், இது மூணும் தானே யூஸ்வலாக மிலிட்ரி அவங்க யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த 3 டைப்லேயும் 3 கேட்டகரியிலையும் மிலிட்ரி ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு தனித்தனியாக ஆக்சஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஓவரால் இண்டெக்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸ் அப்படின்னு பேர். 16 ஃபேக்டர்ஸ் இதில் இருக்குது. ஸோ இதில் நியூக்ளியர் கேப்பபிலிட்டிஸை இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க, அதை எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ மிலிட்ரி பவரில் எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே வந்து மேக்ஸிமம் டாப் 5 அந்த மாதிரியான கண்ட்ரீஸ் கிட்ட நியூக்ளியர் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ நியூக்ளியர் ரிலேட்டடான வெப்பன்ஸ் ரெடி பண்ணணும்னு நிறையா கண்ட்ரீஸ் ரொம்ப ஆர்வமாக இருந்தாலும் அதெல்லாத்தையும் வந்து பண்ணக்கூடாதுன்னு சர்டன் கன்வென்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதையும் மீறி நார்த் கொரியா மாதிரியான கண்ட்ரீஸ் தே ஆர் டூயிங் த டெஸ்ட்ஸ். பட் நியூக்ளியர் கேப்பபிலிட்டிஸ் இந்த பர்டிகுலர் குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸில் இல்லை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இண்டிகேட்டர்ஸ் 60 ஃபேக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேன் பவர், ரிசோர்ஸஸ், ஃபைனான்ஸ் அண்ட் ஜியாகிரஃபி எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகியிருந்திருக்கும். ஸோ அதில் இந்தியா 4th பொசிஷனில் இருக்குது வித் ஸ்கோர் 0.1184. ஆப்வியஸாக ஃபர்ஸ்ட் வந்து ரஷ்யா, ஃபர்ஸ்ட் வந்து யூஎஸ், செகண்ட் ரஷ்யா, தேர்ட் சைனா, நம்ம தான் 4th அண்ட் 5th சவுத் கொரியா இருக்குது. ஸோ ரேங்கிங்கில் வந்து நம்ம 4th பொசிஷனில் இருந்தாலும் தேர் இஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். ஸோ அது மற்ற கண்ட்ரீஸோட. ஸோ ஏன் இது ரெண்டும் ஒரே ரேங்கிங்கில் இருந்தும் செகண்ட் அண்ட் தேர்ட் அப்படின்னா, அவங்களோட சப் கேட்டகரிஸ் லைக் லேண்ட், சி, வாட்டரில் ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கும். அது கூட இருந்திருக்கிறதுனால இப்படி இருந்திருக்கலாம். நம்ம வந்து மேன் பவரில் செகண்ட் குளோபலி அவைலபிள் மேன் பவர். ஸோ பிகாஸ் ஆஃப் த பாப்புலேஷன் வி ஹாவ் மேன் பவர் வந்து நல்ல ஸ்ட்ராங்காகவே வச்சுருக்கோம். லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ரீச்சிங் மிலிட்ரி ஏஜ் ஆனுவலி. ஸோ அண்ட் ரிசோர்ஸஸ் வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ் என்ஹான்ஸ் மிலிட்ரி கேப்பபிலிட்டிஸ் நம்மக்கிட்ட அதுவும் இருக்குது. ஜியாகிரஃபி வந்து ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் ப்ரொவைட்ஸ் டிஃபென்ஸ் அட்வான்டேஜ் நம்மக்கிட்ட அதுவும் ஹிமாலயாஸ் மாதிரியான ரீஜியன்ஸ் இருக்குது. நேவல் கேப்பபிலிட்டிஸில் நம்ம 145th பொசிஷனில் இருக்கோம், விச் இஸ் த லோவஸ்ட், அதாவது லாஸ்ட்னு சொல்லலாம். ஏன்னா மொத்தமாகவே 145 கண்ட்ரீஸ் தான் அவங்க வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. நம்மளோட நேவல் கேப்பபிலிட்டி இஸ் நாட் ஸோ குட். ஸோ அதில் தான் நம்ம வந்து சப்மரைன்ஸ் மாதிரியான புது விஷயங்கள் வி ஆர் ஆடிங். ஆல்சோ ஷிப்ஸுமே வந்து வி ஆர் பையிங் ஃப்ரம் டாப் கண்ட்ரீஸ் லைக் ரஷ்யா மாதிரியான கண்ட்ரீஸ்லேருந்து அவங்க யூஸ் பண்ண ஷிப்பை வந்து நம்ம திரும்ப ப்ரொக்யூர் பண்ணி அதில் சில சேஞ்சஸ் பண்ணி பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஸ்டெல்த் கைண்ட் ஆஃப் ஷிப்ஸை வந்து நம்ம நிறையா ப்ரொக்யூர் பண்ணணும். நிறைய MOU சைன் பண்ணியிருக்கோம், ஒன்றா வந்துட்டுருக்கு. லைக் 70A 15A அந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் மூலயமா. ஸோ லெட்ஸ் ஹோப் அந்த அடுத்த வருஷம் we will be in good position. ஸோ எக்கனாமிக் சேலஞ்சஸும் வந்து இருக்குது. ஆயில், கோல் அண்ட் நேச்சுரல் கேஸை இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதன் மூலயமா கன்சம்ஷன் அண்ட் எக்ஸ்டர்னல் டெப்ஸும் வந்து அதிகமாகும், எக்ஸ்டர்னல் பார்டர்ஸும் வந்து ரிஸ்கியாக இருக்கும். ஸோ பாகிஸ்தானை பற்றி கொடுத்துருக்காங்க. 9th பொசிஷன்லேருந்து 12th பொசிஷனுக்கு போயிருக்கு, விச் இஸ் நாட் ஸோ குட். டிக்ளைன் இன் மிலிட்ரி ஸ்ட்ரென்த்தை வந்து இது காட்டுது. ஸோ that's it. நெக்ஸ்ட் இஸ் எஸ் பேங்க் வந்து ஃப்ரிக்ஷன்லெஸ் ஃபினான்ஸ் ஆக்சலரேட்டர் ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனுடைய கோல் என்னன்னு கேட்டிருக்காங்க. டு எம்பவர் ஃபின்டெக் ஸ்டார்ட் அப்ஸ் டு அட்ரஸ் த
critical challenges and enhance financial inclusions. So National Startup Day, which is on 16th Jan, அப்போ தான் இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ரிக்ஷன்லெஸ் ஃபினான்ஸ் ஆக்சிலரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபின்டெக்ஸை ஸ்டார்ட்-அப்ஸை சப்போர்ட் பண்ணுற விதமாக இந்த ஒரு லான்ச் வந்து இருந்திருக்கு. நெக்ஸ்ட் இஸ் இது ஆர்பிஐயோட இனோவேஷன் ஹப் அண்ட் எஸ்பி ஜெயின் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிசர்ச்சோட கொலாபரேட் பண்ணி தான் இந்த ஒரு பர்டிகுலர் இதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் லெண்டிங், ஏஐ பவர்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், பிளாக் செயின் பேஸ்டு பேமெண்ட்ஸ், ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. எஸ் கனெக்ட் மூலயமா ரெகுலேட்டரி அண்ட் பிஸ்னஸ் கைடன்ஸை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் ஸ்டார்ட் அப்க்கு. ஸோ அது வந்து ஸ்டார்ட் அப்க்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ஆர்பிஐ கிட்ட இருந்து என்ன மாதிரியான ரெகுலேஷன்ஸ் இருக்குது, எதுவும் மாற்றிருக்காங்களா, அந்த பிஸ்னஸ் கைடன்ஸ் எந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கா, அந்த மாதிரி they can get support from Yes Connect மூலமா. ஆல்சோ ஃபின்டெக், ஸ்டார்ட்-அப்ஸ் அண்ட் ரெகுலேட்டர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி இந்த 3 ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கும் நடுவில் பார்ட்னர்ஷிப் வந்து இந்த எஸ் கனெக்டே கொடுத்துரும். ஸோ தட் தே கேன் அவங்க 3 ஸ்டேக் ஹோல்டர்ஸுமே வந்து தே கேன் கனெக்ட் த்ரூ எஸ் கனெக்ட். ஸோ ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் மூலியமாகவே தே கேன் கெட் கனெக்டட். மென்டர்ஷிப் அண்ட் எக்கோசிஸ்டம் டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய ஃபெசிலிட்டிஸும் அவங்க வந்து பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. எஸ் ஹெட் ஸ்டார்ட் அப் அப்படின்னு ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டமை வந்து சப்போர்ட் பண்ணுற விதமாக. அண்ட் ஸ்மார்ட் ஃபின் அண்ட் எஸ் கனெக்ட் வந்து ஸ்டார்ட் அப் ஆப்ரேஷன்ஸ்க்காக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்சோ தே ஹாவ் பீன் கொலாபரேட்டட் வித் வேகா பே அப்படின்ற ஒரு கிரெடிட் லைன் ஆன் யூபிஐ கொடுக்கறதுக்காக அவங்களோடையும் கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ் பேங்க் இஸ் இன் குட் பொசிஷன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1.5 lakh DPIIT ரெஜிஸ்டர்ட் ஸ்டார்ட் அப்ஸ் இந்தியாவில் இருக்குன்னு ஸ்டார்ட் அப் டே அன்றைக்கே பார்த்தோம். ஸோ ஆல்சோ அதில் வந்து ஓவர் 100 யூனிகார்ன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரையுமே வந்து இந்த பர்டிகுலர் இதில் யூஸ்ஃபுல் ஆக்குற மாதிரி இது நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குளோபல் டிஜிட்டல் எக்கனாமி வந்து $20 trillion 2030 உயரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபின்டெக் இனோவேஷன்ஸ் வந்து இருக்கணும். அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவைப்படும். அதை வந்து எஸ் பேங்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ that's the thing here. What is the key feature of First Earn RuPay credit card, which was launched by IDFC First Bank and RuPay? அவங்க 2 பேர் பார்ட்னர்ஷிப் பண்ணி லான்ச் பண்ணது என்னென்னா, combination of fixed deposit benefit with UPI cashback reward. ஸோ இந்த கார்டு மூலயமா ரூபே கிரெடிட் கார்டோடு ஜாயின் பண்ணி தான் தே டன் திஸ். ஸோ அதில் வந்து இன்ஸ்டன்ட் அப்ரூவல் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ், நோ கிரெடிட் ஹிஸ்ட்ரி ஆர் லோ சிபில் ஸ்கோர்ஸ் இருந்தாலும் கேரண்டீடு அப்ரூவல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து மினிமம் ஃபிக்ஸடு டெபாசிட்ஸ் வந்து அவங்க பே பண்ணியிருக்கணும். அட்லீஸ்ட் 5,000 ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கோட டெபாசிட், மினிமம் ஃபிக்ஸட் டெபாசிட் அவங்க வந்து வச்சுருந்தா அவங்களோட கிரெடிட் ஹிஸ்ட்ரி லோவாக இருந்தாலும், சிபில் ஸ்கோர் லோவாக இருந்தாலும் அப்ரூவல் வந்து லோன் அப்ரூவல் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூபிஐ கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க இந்த பர்டிகுலர் கார்டு மூலயமா. 1% கேஷ்பேக் வந்து யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் வயா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஆப் மூலயமா பண்ணால். ஆல்சோ 0.5% கேஷ்பேக் வந்து யூபிஐ டிரான்சாக்ஷன் அவங்களோட ஆப்ஸ் யூஸ் பண்ணி பண்ணால் மேக்ஸிமம் 500 per month கேஷ்பேக் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக கஸ்டமர்ஸை 100% கேஷ்பேக் வந்து up to 500 on the first UPI transaction within 15 days of the card issuance. கார்டு இஷ்யூ பண்ணி 15 நாளில் ஃபர்ஸ்ட் UPI transaction பண்ணிங்க, அந்த UPI transaction up to 500 இருக்கணும். அதன் மூலயமா கேஷ்பேக்ஸ் வந்து கிடைக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. காம்ப்ளிமெண்ட்ரி ரோட் சைடு அசிஸ்டன்ஸ், லாஸ்ட் கார்டு லைபிலிட்டி கவர் அண்ட் பர்சனல் ஆக்சிடென்ட் கவர் எல்லாமே வந்து அடிஷ்னல் பர்க்ஸாக அவங்க வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 2015 ஃபவுண்ட் பண்ணப்பட்டது ஆஃப்டர் த மர்ஜர் ஆஃப் ஐடிஎஃப்சி பேங்க் அண்ட் ஐடிஎஃப்சி செக்யூரிட்டிஸ். மும்பை, மகாராஷ்டிராவில் தான் ஹெட் குவார்ட்டர்ஸ். ரூபே வந்து என்பிசிஐ ஃபவுண்ட் பண்ணது 2012 ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் பேமெண்ட் நெட்வொர்க் நம்ம இந்தியாவில். ஸோ அவங்க 2 பேரும் தான் இந்த ஒரு பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் ஏர்ன் ரூபே கிரெடிட் கார்டுக்காக பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஸ்கீம் ஃபார் த ப்ரமோஷன் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸ் அண்ட் செமிகண்டக்டர் இப்படின்னு ஒரு ஸ்கீம் இருந்துச்சு முன்னாடி. பிஎல்ஐ பிஎல்ஐ வந்து அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ அதுக்கு முன்னாடி இருந்தது தான் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கீம். ஸோ எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கும் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரர்ஸ்க்கும் ஒரு ப்ரமோட் பண்ணுற விதமாக ஒரு ஸ்கீம். ஸோ அதன் மூலயமா 25% வந்து இன்சென்டிவ்ஸ் கொடுப்பாங்க அந்த மேனுஃபேக்சரர்ஸ்க்கு. ஸோ அந்த ஸ்கீம் தான் இது. ஸோ இதனுடைய ப்ரைமரி அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, டு ஸ்ட்ரென்தன் த டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் எக்கோசிஸ்டம் ஃபார் எலக்ட்ரானிக் அண்ட் செமிகண்டக்டர்ஸ்.
ஸோ இந்த ஸ்கீமோட டியூரேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதாவது 31/03/2024 அப்ளிகேஷனை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 2020 லான்ச் பண்ணுது. ஸோ 2020 2024 வரையும் யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்கும் வந்து நெக்ஸ்ட் 3 years லைக் 2029 வரையும் அந்த எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணுமோ 25% இன்சென்டிவ் கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க கவர்மெண்ட். பட் அதுக்கப்புறம் ஆஃப்டர் March 31 யார் அப்ளை பண்ணாலும் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்கள வந்து PLI ஸ்கீமில் அப்ளை பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ இந்த அப்ஜெக்டிவ் என்னென்னா எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங்கை நம்ம இந்தியாவிலேயே பண்ணி அதை வந்து எக்ஸ்போர்ட்ஸ் மூலயமா வெளிநாட்டுக்கும் கொண்டு போகணும். ஆல்சோ நம்ம இந்தியாவில் உள்ள மார்க்கெட்டையும் யூஸ் பண்ணி இம்போர்ட்டை கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்கு தான். ஸோ இதில் எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ், semiconductors, display fabrication units, specialized sub-assembles and capital goods, also e-waste recycling, mechanics, micro and nano components, solar photovoltaic, SPV polysilicons. ஸோ இப்போ நிறைய சோலார் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அதுவும் ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஃபார் திஸ் இன்சென்டிவ். ஸோ டோட்டலாக வந்து 58 டோட்டல் அப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்கீம் கீழே வந்திருக்கு. அதில் 9 அப்ளிகேஷன்ஸை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க இன் திஸ் ஃபினான்ஷியல் இயர். 1000 அதாவது மொத்தமாக அப்ளிகேஷன் வந்துடும். ஒரு ஃபினான்ஷியல் இயரும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கொடுக்க போகிறாங்க. அதனால தான் 2029 வரையும் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. ஸோ ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் தான் கொடுக்க முடியும். ஏன்னா PLI ஸ்கீம் வேறு இருக்குது, அதன் மூலியமாகவும் தே ஹாவ் டு கிவ் அமௌண்ட். ஸோ அதனால் 25% இன்சென்டிவ் கொடுப்பாங்க ஆன் எலிஜிபிள் எலக்ட்ரானிக் குட்ஸ். டோட்டலாக அப்ரூவ் பண்ண இன்சென்டிவ் அமௌண்ட் வந்து இவ்வளோ அண்ட் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பை யூனிட்ஸ் எவ்வளோன்றதையும் கொடுத்துருக்காங்க. 25,990 crore வந்து குட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஜாப்ஸும் க்ரியேட் பண்ணியிருக்கு, நம்மளோட ஓவரால் ஃபினான்ஷியல் இயர்லேயும் வந்து ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட்ஜெட்ரி அவுட்லே என்னென்னா 3,285 crore அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதில் அரவுண்ட் 600 crore வந்து 16 அப்ளிகன்ஸ்க்கு சோஃபார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரான்சாக்ஷன் ஸ்கீமோட ட்ரான்சாக்ஷன் என்னென்னா மார்ச்க்கு அப்புறம் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஏன்னா ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம் தனித்தனியாக அதில் வந்து இங்கே வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் PLIயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அது எல்லாத்தையுமே வந்து செப்பரேட்டாக ஐடி ஹார்ட்வேர், இதுக்கு சோலார் ரிலேட்டட் திங் அப்படின்னு சொல்லி நல்லா எல்லாத்தையுமே வந்து செப்பரேட்டாக வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த PLI ஸ்கீம் மூலயமா 35 to 40% வேல்யூ அடிஷன் பண்ணி நீங்கள் எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த PLI ஸ்கீமில் யூ கேன் கெட் இன்சென்டிவ்னு மாறிடுச்சு. ஸோ தேட்ஸ் த திங் ஹியர். ஜிடிபி க்ரோத்தை வந்து ஃபிக்கி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 6.4. ஸோ இந்தியாவோட திஸ் ஃபினான்ஷியல் இயர் க்ரோத் வந்து 6.4 அரவுண்ட் தான் இருக்கும் அப்படின்றத வந்து மோஸ்ட்லி CSI, FICCI is also Federation of Indian Chambers of Commerce and Industry. ஸோ எல்லாருமே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. RBI மேபி தே கேன் ரிவைஸ் இட் இன் ஃபெப்ரவரியில் ரிலீஸ் ஆக போகிற MPC மினிட்ஸில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ 6.4 ஜிடிபி க்ரோத் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து 7% இருக்கும் அப்படின்னு செப்டம்பர் 2024 சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ கம்மி பண்ணியிருக்காங்க. செக்டார் வைஸ் க்ரோத்தும் வந்து யூஸ்வலாக எல்லாரும் சொல்கிற மாதிரி அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட், இண்டஸ்ட்ரி செக்டர், சர்வீஸ் செக்டர் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. CPI வந்து 4.8% இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தட் மேட்சஸ் வித் RBIயோட ஃபோர்காஸ்ட். பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் இவங்களும் வந்து என்னென்ன சப்போர்ட்டிங் க்ரோத் ஃபேக்டர்ஸ் சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குளோபல் சப்ளை செயின் டைவர்ஸ்மெண்ட், ஈஸிங் குளோபல் இன்ஃப்ளேஷன் இதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுது. சேலஞ்சஸும் சேம் திங், ஜியோபாலிட்டிக்கல் அன்சர்டினிட்டி, அன்ஈவன் டொமஸ்டிக் டிமாண்ட், ட்ரேட் டிஸ்ட்ரிப்ஷன்ஸ் அண்ட் கிளைமேட் இன்டியூஸ்டு சேலஞ்சஸ்ன்னு சொல்லி எல்லாருமே அதே தான் சொல்லியிருப்பாங்க. பாலிசி ரெக்கமெண்டேஷனும் சேமாக தான் இருக்கும். ஸோ தட்ஸ் டாடா AIG நியூலி லான்ச்டு சைபர் எட்ஜ் இன்சூரன்ஸ் சொல்யூஷன். அவங்களோட மெயின் ஃபோக்கஸ் என்ன? ஸோ சைபர் எட்ஜ் இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நிறைய ஃப்ராட்லன்ஸ் நடக்குது இல்லையா, சைபர் ரிலேட்டடாக, சைபர் அட்டாக், டிஜிட்டல் அரெஸ்ட் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு. ஸோ அதுக்கு இன்சூரன்ஸ்க்கு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க டாடா AIG. ஸோ டு ப்ரொடெக்ட் இந்தியன் பிஸ்னஸ் எஸ்பெஷலி SMEs ஃப்ரம் சைபர் ரிஸ்க். ஸோ அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் பிஸ்னஸ். ஸோ 24/7 ரெஸ்பான்ஸ் கவர் வந்து இதில் இருக்குது. அதாவது இப்போ ஏதோ ஒன்று நைட்டில் கூட தே கேன் டூ சைபர் அட்டாக்ஸ்.
ஏன்னா மோஸ்ட்லி இந்தியாவுக்குள்ளே இருக்க மாட்டேன்றாங்க, வேறு சம் அதர் கண்ட்ரீஸ்லேருந்து பண்ணுறாங்கன்றதுனால. ஸோ நம்மளோட பிஸ்னஸோட வெப்சைட்ஸோ இல்லை அது ரிலேட்டடாக இருக்கிற மெயிலை யூஸ் பண்ணி ஏதாவது நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து வித்ட்ராவலோ ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா 24/7 ரெஸ்பான்ஸ் வேணும். ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் கவனம் கொடுக்குறாங்க. சைபர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இதில் இருப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வித்தின் 2 hours ஆஃப் த ரிப்போர்ட்டட் இன்சிடென்ட்ஸ், அது என்ன இன்சிடென்ட் என்ன ஏதுன்னு சொல்லி இமீடியட் ஆக்ஷன்ஸ் வந்து அவங்க பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ காம்ப்ரிஹென்சிவ் கவரேஜ், அதாவது அவங்களோட ப்ரொடெக்ஷனில் ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்களாம், லீகல் ஃபீஸ் இருக்குது, டேட்டா ரெக்கவரி, எக்ஸ்டார்ஷன் பேமெண்ட்ஸ், பிஸ்னஸ் இன்டரப்ஷன் லாஸஸ், இதெல்லாம் கவர் பண்ணுறாங்க. ஸ்மால் மீடியம் அண்ட் என்டர்பிரைசஸோட அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே வந்து கொஞ்சம் தே கான்ட் அஃபோர்ட் டு டூ, அவங்களோட க்ளவுட் எல்லாமே அவங்களோட ஸ்டோரேஜ் ரிலேட்டட் டு டிஜிட்டல் இது ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா AWS மாதிரியான பெரிய கம்பெனிஸ் கிட்ட க்ளவுட் ஸ்டோரேஜ் பண்ண முடியாது. ஸோ ஏதாவது ஸ்மாலர் கம்பெனிஸ் கிட்ட தான் அவங்க போவாங்க. ஸோ ஒருவேளை அது ஏதாவது டெஃப்ட் ஆகிடுச்சு அப்படின்னாலும் தே ஹாவ் த பேக்கப் நவ். இன்சூரன்ஸ் இருக்குது. ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு டிசைன் பண்ணப்பட்ட ஒரு ஸ்கீம் சைபர் எட்ஜ். ஸோ இந்தியன் சைபர் இன்சூரன்ஸ் மார்க்கெட்டோட வேல்யூவேஷன் வந்து 850 crore in 2024 வேல்யூ பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதனுடைய க்ரோத்தும் வந்து 25% காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரம் 2025 to 2030. ஸோ இப்போ இவங்க இந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டிக்காக ஒரு இன்சூரன்ஸ் கொண்டு வந்தாங்க. அது நல்லா கேம்பெயின்லாம் பண்ணி எல்லாருக்கிட்டையும் போய் சேர்ந்துச்சு அப்படின்னா தே வில் பி த ஃப்ரண்ட் ரன்னர். சைபர் செக்யூரிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்தியா வந்து 79 million சைபர் இன்சிடென்ட்ஸ் இன் 2023 வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. 1 trillion ஆனுவலி க்ரோ ஆகி 2033 1 trillion இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ விச் இஸ் நாட் ஸோ குட். IRDAயும் வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க 2002 ஸ்ட்ரக்சர் அண்ட் கவரேஜ் ஆஃப் சைபர் இன்சூரன்ஸ் பாலிசியை என்ஹான்ஸ் பண்ணுங்கள். ஐடென்டிட்டி தெஃப்ட் இருந்தாலோ ஆன்லைன் ஃப்ராட் அண்ட் டேட்டா ப்ரீச்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ப்ரொடெக்ஷன்ஸும் இண்டிவிஜுவல்ஸ்க்கும் பிஸ்னஸ்க்கும் வந்து இன்க்ளூட் பண்ணுங்கள் இன்சூரன்ஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தேட்ஸ் த திங் ஹியர். இவங்க கேப்சர் பண்ணுற மார்க்கெட் வந்து 2029 25% ஆஃப் த மார்க்கெட் ஷேரை வந்து கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. வித் திஸ் சைபர் எட்ஜ் இன்னோவேஷனாக புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ தே கேன் டூ மோர் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னா டாடா ஏஐ லைஃப் இன்சூரன்ஸ். ஸோ இதுலேயே தெரிஞ்சிருச்சு இது லைஃப் இன்சூரன்ஸ்க்குன்னா அது ஏஐஏ போல். ஜென்ரல் இன்சூரன்ஸ்க்கு வந்து ஏஐஜி. ஸோ ஏஐஜின்னு பார்த்தபோது தான் அமெரிக்கன் இன்டர்நேஷ்னல் குரூப் அப்படின்ற ஒரு குரூப்போட ஜாயின்ட் வெஞ்சரில் தான் ஜென்ரல் இன்சூரன்ஸ் செக்டாரில் இருக்கிறது டாடா ஏஐஜி. ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக இருக்குது ஏஐஏ. ஸோ ஏஐஏன்ற ஒரு குரூப்போட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் இந்த ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்குது. ஸோ இதில் சுபமுகூர்த்த பிளான் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேர்லேயே தெரிஞ்சிருக்கும் மேரேஜ்க்காக தான் இந்த ஒரு இன்சூரன்ஸ். ஸோ ஃபினான்ஷியல் ப்ரிப்பரேஷன் ஃபார் சில்ட்ரன் வெட்டிங்க்கு பண்ணுறதுக்காக பேரண்ட்ஸ் வந்து முன்னாடியே அவங்களோட இன்சூரன்ஸை ஒரு சேவ் பண்ணுற மாதிரி பேரண்ட்ஸுக்கு அவங்களோட சில்ட்ரன் வெட்டிங்கை நடத்துறதுக்கு ஒரு சேவிங்ஸ் மாதிரி. ஸோ 35 to 50 இருக்கணும் அந்த பேரண்ட். அவங்களோட சில்ட்ரன் வந்து 1 to 20 years இருக்கணும். அப்போ தான் இந்த பர்டிகுலராக இதில் ஜாயின் பண்ண முடியும். ஸோ அவங்களோட ப்ரீமியம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணப்படும். லம்சம் வந்து கொடுத்துருவாங்க மெச்சூரிட்டி அப்போது. ஃப்யூச்சர் ப்ரீமியம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா வெய்வ்ஸ் பண்ணிடுவாங்க இஃப் த பாலிசி ஹோல்டர் வந்து இறந்து போயிட்டாங்கன்னா. ஆல்சோ ப்ரீமியம்ஸை வந்து ஆஃபர்ஸ் மூலயமா சம் டிடக்ஷன்ஸும் பண்ணிடுவாங்க. they can as per the tax laws. வெட்டிங் இண்டஸ்ட்ரியோட சைஸ் வந்து 2024 10.7 lakh crore இருந்திருக்கு. 80 lakh வெட்டிங்ஸ் ஆனுவலி நடக்குது. ஸோ ஆவரேஜாக ஒரு வெட்டிங் காஸ்ட் வந்து 12.5 lakh இருக்குது. ஸோ அதை எய்ம் பண்ணி தான் இவங்களோட அந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரக்சர்டு சேவிங் பிளான். ஸோ டாடா ஏஐஏவோட லைஃப் இன்சூரன்ஸில் இந்த சுப முகூர்த்தம் அதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்தியாவோட லார்ஜஸ்ட் வெட்டிங் மார்க்கெட்டை கேப்சர் பண்ணணும். ஆல்சோ திஸ் இஸ் ஆல்சோ டு கேப்சர் மோர் ஆஃப் த கஸ்டமர்ஸ்க்காக தான். நெக்ஸ்ட் இஸ் 55th வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் இன் 2025 நடந்துகிட்ருக்கு. அதில் கிறிஸ்டல் அவார்டுன்னு ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் யாரெல்லாம் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டேவிட் பெக்கம், டைன் வான் ஃபர்ஸ்டன்பர்க் அண்ட் ரிக்கன் யமமோட்டோ.
ஸோ இந்த டேவிட் பெக்கம் யாருன்னா இங்கிலீஷ் ஃபுட்பாலர், ஆல்சோ யூனிசெஃபோட குட்வில் அம்பாசடர். ஸோ அவருக்கு தான் வந்து இந்த ஒரு அவார்ட். அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் இன் சில்ட்ரன் ரைட்ஸ் அது ரிலேட்டடாக அட்வொகேசி நிறையா பண்ணியிருக்காரு. எஜுகேஷன், ப்ரொடக்ஷன், வெல்பீயிங் நிறையா வந்து அவரை பற்றி கொடுத்துருந்தாங்க. ஸோ 20 இயர்ஸாக யூனிசெஃபில் வந்து சில்ட்ரன் ரைட்ஸ்க்கு ரிலேட்டடாக அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு இந்த அவார்டு. டைனே வான் ஃப்ரஸ்டன்பர்க் அப்படின்ற ஒரு விமனுக்கு வந்து she also got this award. She is a fashion designer. அவங்களோட ஐகானிக் ரேப் ட்ரெஸ்ஸை வந்து க்ரியேட் பண்ணாங்க. ஆல்சோ விமனோட எம்பவர்மெண்ட்டுக்காகவும் நிறையா பேசியிருக்காங்கன்றதுனால ஷீ இஸ் ஆல்சோ அண்ட் ஃபிலாந்த்ராபிஸ்ட். ஸோ அதனால தான் அவங்களுக்கு இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் த திங். நெக்ஸ்ட் இஸ் ரிக்கன் யாமமோட்டோ. அவர் வந்து ஒரு ஆர்கிடெக்ட். சஸ்டைனபிள் டிசைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணதுனால இவருக்கு வந்து இந்த அவார்ட். 2024 பிரிட்சர் ப்ரைஸும் வந்து இவருக்கு தான் கொடுத்தாங்க. ஸோ ஹீ காட் தட் அவார்ட். ஸோ இந்த அவார்டெல்லாம் கொடுத்தது யாருன்னா ஹெல்டேஸ் குவாம்பெப். அவங்க தான் சேர் உமன் அண்ட் கோ ஃபவுண்டர் ஆஃப் வேர்ல்ட் ஆர்ட்ஸ் ஃபோரம். ஸோ அவங்க தான் ப்ரெசென்ட் பண்ணாங்க 3 பேருக்குமே. ஸோ தேட்ஸ் இட். சிஓ ஆஃப் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் யாருன்னா பார்ஜ் பிரென்சி. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்டர் ஃபார் ஃபோர்த் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், ஸோ C4IR அப்படின்னு சொல்லி இதோட வந்து வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் தான் அந்த இதை வந்து க்ரியேட் பண்ணாங்க. ஸோ இந்தியாவில் ஒரு சென்டர் இருக்குது. ஸோ அதுதான் வந்து அதோட ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹார்னஸிங் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் ஃபார் சொசைட்டல் குட் அண்ட் அட்ரஸிங் கிரிட்டிக்கல் சேலஞ்சஸ்ன்றது தான் அதோடைய ஃபோக்கஸ். ஸோ இந்தியாவோட ரோல் இன் டெக்னாலஜிக்கல் எரா அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த C4 அதாவது சென்டர் ஃபார் ஃபோர்த் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இந்தியாவில் வந்து 2018 ஒரு சென்டர் வந்து க்ரியேட் பண்ணாங்க. வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரமும் நித்தி ஆயோகும் சேர்ந்து தான் இந்த ஒரு சென்டர் க்ரியேட் பண்ணாங்க. இதில் 3 பில்லர்ஸும் இருக்குது. ஃபோர்த் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் டெக்னாலஜிஸை வந்து ஹார்னஸ் பண்ணணும், அதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், நம்மளோட சொசைட்டியல் குட்காக தான் அது இருக்குது. ஸோ அதை வந்து என்கரேஜ் பண்ணுற விதமாக தான் இதெல்லாம் பண்ணோம். ஸோ டெக்னாலஜிக்கல் ட்ரிவன் டெவலப்மெண்ட் வந்து இருக்கணும். ஏஐ பவர்டு அக்ரிகல்ச்சரல் ப்ரோக்ராம்ஸ், ஃபார்மர்ஸோட இன்கம்மை அதிகப்படுத்துறதுக்கு, ஹெல்த் கேர் சொல்யூஷனில் ஏஐ யூஸ் பண்ணலாம், சஸ்டைனபிள் அர்பன் டெவலப்மெண்ட்டுக்கும் வந்து ஏஐ யூஸ் பண்ணலாம். ஸோ தேட் இஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஃப்ளாக்ஷிப் இனிஷியேட்டிவ்ஸ் லைக் ஏஐ ஃபார் இந்தியா 2030 வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. சொசைட்டல் பெனிஃபிட் அண்ட் பார்ட்னர்ஷிப் வித் இண்டஸ்ட்ரியோட ஸ்டார்ட் அப்போட சேர்த்து ஏஐ வந்து 2030 இந்தியாவில் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரதுக்காக ஸ்பேஸ் எக்கனாமி இனிஷியேட்டிவ் இந்தியா வந்து குளோபல் லீடராக ஸ்பேஸ் டெக்னாலஜியில் ஆக்கணுன்றதுக்காக கிளைமேட் டெக்னாலஜி ப்ரோக்ராமும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அவியேட் இந்தியா இனிஷியேட்டிவ், அதாவது ஏரியல் மொபிலிட்டி டு ரெடியூஸ் ஆர்பன் கன்ஜென்ஷன். ஸோ ஆர்பன் கன்ஜென்ஷனை கம்மி பண்ணுறதுக்காக ஒரு இனிஷியேட்டிவ். ஆல்சோ ரூரலோட கனெக்டிவிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக. ஸோ 1.25 மில்லியன் சிட்டிசன்ஸை வந்து இந்த ஏஐ வந்து இம்பேக்ட் பண்ண போது ஆல்சோ இவங்க லான்ச் பண்ணியிருக்க இனிஷியேட்டிவ்ஸும் அஃபெக்ட் ஆகும் ஆர் அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 மில்லியன் சிட்டிசன்ஸ்க்கு பாசிட்டிவ் இம்பேக்ட் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ வேர்ல்டு எக்கனாமிக் மேனேஜ்மெண்ட் டைரக்டர் ஜெரமி ஜர்கென்ஸ் அவர் தான் அந்த சென்டர் ஃபார் ஃபோர்த் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இந்தியா செட்டிங் அப்புக்கு ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்குது டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆல்சோ அந்த மீட்டிங்கில் அந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணும்போது எஸ் கிருஷ்ணன், ஹூ இஸ் த செக்ரட்டரி ஆஃப் மெய்டி இந்த மினிஸ்ட்ரி, ஸோ அவரும் இருந்திருப்பார். ஸோ தேட்ஸ் திட். 26th வெபினார் அண்ட் நேஷ்னல் குட் கவர்னன்ஸ் வெபினார் சீரீஸ் 24-25 இது வந்து மந்த்லி நடக்கும். ஸோ சும்மா இப்போ ஏன் பார்க்குறோன்னா ஒரு ஹர்கல் ஜல் யோஜனாவை பற்றி இந்த ஒரு வெபினாரில் பேசியிருக்காங்க. தீமே வந்து ஹர்கல் ஜல் தான். 24th நடந்திருக்கு. வி நோ நேஷ்னல் குட் கவர்னன்ஸ் டேன்னு ஒன்று 25th டிசம்பர் நடந்துச்சு. டு செலிப்ரேட் த குட் கவர்னன்ஸ் டே ஆல்சோ சர்தார் வல்லபாய் பட்டேலோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணணுன்றதுக்காக இந்த ஒரு டே இருந்துச்சு. ஸோ ஹர்கல் ஜல் யோஜனா இனிஷியேட்டிவை பற்றி இந்த குட் கவர்னன்ஸ் வெபினாரில் பேசியிருக்காங்க. ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ணது டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அண்ட் பப்ளிக் கிரீவன்சஸ். ஸோ 1,000 officials from line department, state government, district collector, state and central administrative training instituteலாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன், சஸ்டைனபிலிட்டி, ரெப்ளிகேஷன், எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் கவர்னன்ஸ் இனிஷியேட்டிவ் பற்றிலாம் வந்து எல்லோரும் ஷேர் பண்ணிப்பாங்க கிரவுண்ட் லெவலில் இருந்து ஆஃபீஸர்ஸ் வராததுனால. இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்ன சொன்னாங்கன்னா ஸ்வாங்கட் அகமத் பரி அப்படின்றவர் தான் ப்ரெசென்ட் பண்ணார். பந்திநாத்
பதிந்த டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் பஞ்சாப். அதில் வந்து லோக்கல் இன்னோவேஷன்ஸ் ஃபார் எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஹர்கல் ஜல் யோஜனா ஃபோக்கஸ் பண்ணி என்ன மாதிரிலாம் பண்ணியிருக்கோன்னு ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார் போல். செல்ஷிப் டிஸ்ட்ரிக்ட் மிசோரம்லேருந்து வந்தவரும் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ட்ரிங்கிங் வாட்டர் எல்லாம் வந்து எப்படி சேஃபாக ஆக்சஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடிஷ்னல் செக்ரட்டரி ஆஃப் டிபார்ட்மெண்ட் டிஏஆர்பிஜி அவர் தான் வந்து புனித் யாதவ். ஹீ சேர்ட் திஸ் மீட்டிங். ஸோ நேஷ்னல் குட் கவர்னன்ஸ் வெபினார் சீரீஸ் வந்து ஏப்ரல் 2022 கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஆஸ் பெர் த டிரெக்டர் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. ஸோ பிஎம்மோட அவார்ட்ஸ் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனும் வந்து அந்த ஒரு போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தோம் இல்லையா, அதுவும் இந்த மீட்டிங்கில் தான். ஸோ வெபினார் வந்து 26 ஹெல்ட் பண்ணணும், 1 every month ஹெல்ட் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் தட். Which state topped the Fiscal Health Index 2025 released by நித்தி ஆயோக்? ஸோ இதை வந்து நிறைய நியூஸஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். பட் இதில் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். நித்தி ஆயோக் வந்து ரிலீஸ் பண்ணது தான் ஃபிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ். ஸோ மானிட்டரி பாலிசி ரிலேட்டடாக, அதாவது நம்மளோட மானிட்டரி நம்ம கண்ட்ரியை வந்து 2 பாலிசிஸ் மூலயமா கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதில் ஒன்று மானிட்டரி, இன்னொன்று ஃபிஸ்கல். ஸோ இந்த ஃபிஸ்கல் வந்து கவர்மெண்ட் கையில் இருக்கிற ஒரு ஆயுதம், டூல் மாதிரி. மானிட்டரி வந்து ஆர்பிஐ கிட்ட இருக்குது. ஸோ இவங்க 2 பேரும் வந்து சேர்ந்து முடிவெடுத்து தான் நம்ம கண்ட்ரியை வந்து நல்லபடியாக வழி நடத்தணும். ஸோ அவங்களோட சேஞ்சஸ் அண்ட் எவ்ரி மானிட்டரி பாலிசி அண்ட் ஃபிஸ்கல் ரிலேட்டடாக ஒவ்வொரு பட்ஜெட்டில் நம்ம சொல்கிறதும் நம்ம கவர்மெண்ட் எடுக்கிற ஸ்டெப்ஸும் தான் வந்து இட் வில் மேக் சம் டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் எந்த ஸ்டேட் டாப்டுனா ஒடிசா தான். ஸோ ஒடிசா வந்து இப்போது ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்குது. ஸோ ஃபிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ் வாஸ் லான்ச்ட். இதில் வந்து 18 மேஜர் இந்தியன் ஸ்டேட்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஃபிஸ்கல் ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 5 கீ சப் இண்டஸஸ் இருக்குது. 4 கேட்டகரிஸாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த நேம்ஸ் எல்லாம் வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு ரிப்போர்ட் அதுவும் ரிலீஸ்டு பை நம்ம கண்ட்ரியில் இருக்க நம்மளோட நித்தி ஆயோக். ஸோ நம்மளோட கவர்மெண்ட்டோட ஒன் ஆஃப் த ஆர்ம் அப்படின்றபோது வி ஹாவ் டு அந்த ஒரு இண்டிகேட்டர்ஸ் என்னென்ன கேட்டகரிஸ் எல்லாத்தையுமே வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 5 கீ சப் இண்டஸஸ் என்ன? குவாலிட்டி ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது எக்ஸ்பெண்டிச்சரை எப்படி வந்து செலவு பண்ணுறாங்க, அந்த எக்ஸ்பெண்டிச்சர் செலவு பண்ணுற ஒவ்வொரு ஸ்டேட்டும் செலவு பண்ணுறது வந்து குவாலிட்டியாக இருக்கா. ரெவென்யூ மொபிலைசேஷன், ஸோ ரெவென்யூக்காக எந்த மாதிரியான மொபிலைசேஷன் பண்ணுறாங்க, அது குட் லெவலில் இருக்கா. ஃபிஸ்கல் ப்ரெஜிடென்ஸ், டெப்ட் இண்டெக்ஸ், டெப்ட் சஸ்டைனபிலிட்டி. ஸோ இதெல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி 5 சப் இண்டஸஸ் மூலயமா இதுலேயும் இந்த ஒவ்வொரு சப் இண்டஸஸ்லேயும் யார் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு சொல்லுவாங்க. ஆல்சோ 4 கேட்டகரிஸ் லைக் அச்சீவர், ஃப்ரண்ட் ரன்னர், பெர்ஃபார்மர், ஆஸ்பிரேஷனல் அப்படின்னு இந்த 4 கேட்டகரியிலையும் இந்த 18 ஸ்டேட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் தனியாக சொல்லியிருந்தாங்க. சோர்ஸ் ஆஃப் டேட்டா வந்து எங்கேருந்து எடுத்திருந்தாங்கன்னா சிஏஜி, கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து தான் டேட்டா எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதை வச்சு தான் இந்த ஒரு இண்டெக்ஸ் ரெடி பண்ணியிருப்பாங்க நித்தி ஆயோக். எந்த இயருக்கு இதை கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னா ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 2022-23. ஸோ போன ஃபினான்ஷியல் இயருக்கும் முந்தின ஃபினான்ஷியல் இயர், இந்த ஃபினான்ஷியல் இயர்லேயே நம்மளுக்கு இன்னும் முடிய போகுது, பட்ஜெட்டே வரப்போகுது. ஸோ போன ஃபினான்ஷியல் இயருக்கும் முந்தின ஃபினான்ஷியல் இயர் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அச்சீவர் கேட்டகரியில் ஃபர்ஸ்ட் 3 பொசிஷன்ஸ். ஸோ அந்த ஃபிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 2023 கொடுத்துருக்காங்களா. ஸோ திஸ் இஸ் த திங் இயர். நம்ம இதை ரிலீஸ் பண்ணது நித்தி ஆயோக், அதை பார்த்துக்கோங்க. தென் இதுக்குள்ளே அவ்வளோவா ஸ்டார்டிங்கில் ஒன்றும் அவ்வளோவா இல்லை. ஸோ இதில் வந்து யாரெல்லாம் பேசியிருக்காங்கன்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ திஸ் இஸ் த ஸ்டேட் வைஸ் காம்போசைட் என்ன மாதிரி ஃபிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ் ஸ்கோர் ஹீட் மேப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அச்சீவர், ஃப்ரண்ட் ரன்னர், ஓகே ஐ ஷுட் சேஞ்ச், அச்சீவர், ஃப்ரண்ட் ரன்னர், பெர்ஃபார்மர், ஆஸ்பிரேஷனல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஜஸ்ட்டு இப்படி மட்டும் பார்த்தா நம்மளோட ஸ்டேட் நேம் தெரிஞ்சிச்சுன்னா ஓகே. இஃப் நாட் அது ஃபுல்லாகவும் கொடுத்துருந்தாங்க. லெட்ஸ் see that too. ஸோ ஃபைனல் ரிசல்ட்ஸ் வந்து இது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக 18 ஸ்டேட்ஸும் என்ன மாதிரியான நிலைமையில் இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஒரு குவாலிட்டி ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவென்யூ மொபிலைசேஷன், ஃபிஸ்கல் ப்ரூடன்ஸ், டெப்ட் இண்டெக்ஸ், டெப்ட் சஸ்டைனபிலிட்டிலையும் அவங்களோட மார்க் என்ன, ஓவரால் ரேங்கிங் என்ன அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. பட் இது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னா இங்கே இருக்குது. ஸோ திஸ் இஸ் த திங் ஹியர். ஸோ அச்சீவர் லிஸ்ட்டில்
அச்சீவர் லிஸ்ட்டில் வாட் இஸ் திஸ் அச்சீவர் லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்குது ஒடிசா. ஸோ ஓவராலும் வந்து ஒடிசா தான் ஃபஸ்ட்டு பொசிஷன். லாஸ்ட் பொசிஷனில் யார் இருக்கா? பஞ்சாப். அதுக்கப்புறம் இதுதான் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு அப்படின்னு மொத்தமாக. அச்சீவரில் ஃபஸ்ட்டு யார் இருக்கா? ஒடிசா. ஃப்ரண்ட் ரன்னரில் யார் ஃபஸ்ட் இருக்கா? மகாராஷ்டிரா. பர்ஃபார்மரில் யார் இருக்கா? நம்ம தான், தமிழ்நாடு. ஆஸ்பிரேஷனலில் கேரளா இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். இதில் மட்டும் இல்லாமல் ஒரு இண்டெக்ஸ்லேயும் ஃபர்ஸ்ட் யார், லாஸ்ட் யார். ஸோ அச்சீவரில் குஜராத் லாஸ்ட் இருக்குது. ஃப்ரண்ட் ரன்னரில் கர்நாடகா லாஸ்ட் இருக்குது. பெர்ஃபார்மரில் ஹரியானா லாஸ்ட். ஆஸ்பிரேஷனலில் பஞ்சாப் லாஸ்ட். ஸோ மொத்தமாகவே லிஸ்ட்டில் பஞ்சாப் தான் லாஸ்ட் இருக்குது. ஸோ இந்த 18 ஸ்டேட்டும் வந்து அவங்க எப்படி லிஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஆல்சோ ஒரு சப் இண்டெக்ஸ்லையும் யார் அச்சீவர், ஃப்ரண்ட் ரன்னர், பெர்ஃபார்மர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருக்க அந்த குவாலிட்டி ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சரில் மத்திய பிரதேஷ் ஃபஸ்ட்டு, பீகார் செகண்ட், சண்டிகர் தேர்ட். ஸோ அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வந்து கேரளா, அதுக்கு முன்னாடி பஞ்சாப். அச்சீவரில் வந்து ஃபஸ்ட்டு மத்திய பிரதேஷ், ஃப்ரண்ட் ரன்னரில் கர்நாடகா ஃபஸ்ட்டு, பெர்ஃபார்மரில் குஜராத் ஃபஸ்ட்டு, ஆஸ்பிரேஷனில் பஞ்சாப் ஃபஸ்ட்டு. ஸோ இது இருக்கா ஃபஸ்ட்டு சப் இண்டெக்ஸில். செகண்ட் இஸ் ரெவென்யூ மொபிலைசேஷன். அதில் வந்து ஃபர்ஸ்ட் இஸ் கோவா, லாஸ்ட் இஸ் பீகார். அதில் அச்சீவரில் கோவா ஃபஸ்ட்டு, ஃப்ரண்ட் ரன்னரில் மகாராஷ்டிரா, பெர்ஃபார்மரில் கர்நாடகா, ஆஸ்பிரேஷனலில் ஆந்திர பிரதேஷ். ஸோ இது ஒவ்வொன்றையும் படிக்கணுமான்னு கேட்டால் மேபி, ஏன்னா இதுலேருந்து கூட கொஸ்டின் வந்து SBIPOவில் வெயிட்டேஜும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுனால டேக் நோட் ஆஃப் இட். திரும்ப படித்தா ஞாபகம் வந்துடும். ஃபிஸ்கல் ப்ரூடென்ஸில் வந்து ஃபஸ்ட் இஸ் ஜார்க்கண்ட், லாஸ்ட் இஸ் பஞ்சாப். அச்சீவரில் ஜார்க்கண்ட், ஃப்ரண்ட் ரன்னரில் யூபி, பெர்ஃபார்மரில் மத்திய பிரதேஷ், ஆஸ்பிரேஷனலில் வெஸ்ட் பெங்கால். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் இஸ் ஃபிஸ்கல் சஸ்டைனபிலிட்டி. டெப்த் இண்டெக்ஸில் ஃபர்ஸ்ட் ஒடிசா, லாஸ்ட் பஞ்சாப். அச்சீவரில் ஒடிசா தான். ஃப்ரண்ட் ரன்னரில் கர்நாடகா, பெர்ஃபார்மரில் ஆந்திர பிரதேஷ், ஆஸ்பிரேஷனில் ஹரியானா. நெக்ஸ்ட் இஸ் டெப்த் சஸ்டைனபிலிட்டி தானே. ஸோ அது இல்லை, இங்கே இருக்குது, பட் தே டிட்ன்ட் கிவ் ஹியர் ஐ திங்க். ஸோ இது மொத்தமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஸ்டேட்ஸோட நேம்ஸ் ஞாபகம் இருந்தால் யூ கேன் ஹாவ் திஸ் லுக். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டேட்டுக்கும் டீட்டெயில்டு எக்ஸ்பெண்டிச்சர், ஃபிஸ்கல் டெஃபிசிட் எவ்வளோ இருக்குது, அந்த ஸ்டேட் என்ன மாதிரியான பொசிஷனில் இருக்குது, அவங்களோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன, சப்ளை செயின்லாம் எப்படி, என்ன அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டேட்டுக்குமே வந்து அந்த 18 ஸ்டேட்டுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ திஸ் இஸ் த திங் ஹியர். யார் ரிமார்க்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பேஜ் பார்த்தோம் இல்லையா, ஸோ இதில் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் நித்தி ஆயோக் அண்ட் நாஸ்காம் ஃபவுண்டேஷன். அவங்க 2 பேரும் ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணுறாங்க. அதனுடைய ஃபோக்கஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. டு டிஜிட்டலி எம்பவர் 1 lakh லைவ்ஸ், எஸ்பெஷலி PVTG பிளாக்ஸ். ஸோ PVTG பிளாக்ஸ்னால் என்னென்னா பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் அப்படின்றது தான் வந்து PVTG பிளாக்ஸ். ஸோ இந்த ட்ரைபல் குரூப்ஸ் ST கேட்டகரிஸ்குள்ளே வந்துடும். அப்படி அவங்கள கொண்டு வர முடியல, அவங்கள வந்து ட்ரைபல் குரூப் ST குரூப்புக்குள்ளே கொண்டு வந்து அவங்களுக்கு எஜுகேஷனோ இல்லை மற்ற ஸ்கீமுமே வந்து போய் சேரலை அப்படின்ற இருக்கும்போது அவங்கள பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா ஸ்மால் இன் பாப்புலேஷன். ஸோ அவங்கள வந்து அந்த ST கேட்டகரிக்குள்ளே கொண்டு வந்து தே குடன்ட் டூ, அவங்களுக்குன்னா அந்த லிட்ரஸி ரேட்டும் அதிகமாக்க முடியல, அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜிஸும் அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்காது, ஸ்மால் பாப்புலேஷனாக இருப்பாங்க, ஒரு ரிமோட்டான லொக்கேஷனில் இருந்திருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி இன்னமுமே வந்து அந்த ஹண்டிங் அண்ட் கேதரிங் மைண்ட் செட்லேயே அவங்க இருப்பாங்க. ஆல்சோ அவங்கள ஏதாவது ஒரு டிசீஸ் அஃபெக்ட் ஆகிருக்கும். ஸோ தட் அவங்களோட பாப்புலேஷனும் வந்து டிக்ரீஸ் ஆகிட்ருக்கும். வெளியில் மற்ற பாப்புலேஷனோட எக்ஸ்போஷர் இல்லாததுனால இன்னும் அந்த பழைய மைண்ட் செட்லேயே இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்குது, இன்னும் ஆட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. 1973 2006 வரையும் கவர்மெண்ட் வந்து இதை இன்னும் மாற்றிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ப்ரிமிட்டிவ் ட்ரைபல் குரூப்ஸ்ன்னு இருந்துச்சு. ஸோ அதை வந்து பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ்ன்னு சொல்லி 2006 மாற்றினாங்க நேமை. ஸோ நிறைய ஒடிசாவில் சேர்ந்தவங்க அந்த மாதிரி நிறைய ட்ரைபல் குரூப்ஸை வந்து இதில் இன்னும் ஆட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ட்ரைப்ஸ் அப்படின்றவங்க வந்து இவ்வளோ இருக்காங்க அப்படின்னா அதில் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்ன்றவங்க வந்து இவ்வளோ, அதில் பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பாப்புலேஷன் கம்மி, லிட்ரஸி கம்மி, எல்லாமே கம்மி, எக்ஸ்போஷரும் கம்மியாக இருக்கும். ஸோ அவங்கள வந்து
பிளாக்ஸாக வந்து அவங்க இருக்கிற பிளேசஸ் எல்லாத்தையுமே வந்து பிளாக்ஸாக செப்பரேட்டாக வச்சுருக்காங்க கவர்மெண்ட். ஸோ அவங்க 60 பிளாக்ஸ் அந்த மாதிரி இருக்க 60 பிளாக்ஸுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க இனிஷியல் ஃபேஸாக. ஸோ ஆஸ்பிரேஷனல் பிளாக்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஸோ அதுலேயும் வந்து ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க. ஸோ இதன் மூலயமா 1 lakh இண்டிவிஜுவல்ஸ்க்கு டிஜிட்டல் லிட்ரஸி ட்ரைனிங் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ தட் நம்மளோட கவர்னன்ஸ் சர்வீசஸும் வந்து அவங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கவர்னன்ஸ் எல்லாமே வந்து கவர்னன்ஸாக மாறிடுச்சு. ரைட் ஃப்ரம் த பர்த் சர்டிஃபிகேட் டு டெத் சர்டிஃபிகேட் நம்ம எல்லாமே கவர்மெண்ட் வெப்சைட்ஸ்லேயே அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். ஸோ விமன் அண்ட் யூத் ஏஜ்டு 12 to 60 வந்து பார்ட்டிசிபென்ட்ஸாக இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ பிரிட்ஜிங் த டிஜிட்டல் டிவைடு. ஸோ பிவிஜிடி கம்யூனிட்டிஸ்க்கு மார்ஜினலி இருக்காங்க. அவங்களோட லிட்ரஸி ரேட்டே வந்து நேஷ்னல் ஆவரேஜ் லிட்ரஸி ரேட்டை விட கம்மியாக இருக்குது அக்கார்டிங் டு த ட்ரைபல் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் 2022. ஸோ இதன் மூலிமா அவங்களோட லிட்ரஸி ரேட் அதிகமாகும், நம்மளோட விக்சிட் பாரத் அச்சீவ் பண்ணலாம், ஹோலிஸ்டிக் க்ரோத் இருக்கும். ஸோ இதெல்லாம் சொல்கிறாங்க. நாஸ்காம் ஃபவுண்டேஷன்ஸோட ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் 2002 மூலிமா டிஜிட்டல் டிவைடாக கம்மி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. 55 districts in 23 ஸ்டேட்ஸில் டிஜிட்டல் ரிசோர்ஸ் சென்டர்ஸ் மூலயமா இந்த ஒரு இதை பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட். யூபி ஈஸ்ட்டில் வந்து ஐஎஃப்டிவி சர்வீசஸ் அப்படின்னு ஒன்று பிஎஸ்என்எல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனுடைய ஃபீச்சர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ரைமரி ஆக்சஸ் டு ஓவர் 600 லைவ் டிவி சேனல்ஸ். ஆல்சோ ப்ரீமியம் கண்டென்ட்டை வந்து ஃப்ரீயாக எஃப்டிடிஹெச் யூசர்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க பிஎஸ்என்எல். ஸோ அதுதான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ். 500 லைவ் டிவி சேனல்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக ஆல் பிஎஸ்என்எல் எஃப்டிடிடி கஸ்டமர்ஸ்க்கு யூபி ஈஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ரீமியம் சேனல்ஸ் எல்லாத்தையும் அவைலபிளாக கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க. ஸோ தட் மூவிஸ், வெப் சீரீஸ், டாக்குமெண்ட்ரிஸ் இது எல்லாமே வந்து மல்டிபிள் லாங்குவேஜில் இருக்கிறத பீப்புள் கேன் கெட் ஆக்சஸ் டு இட். ஸோ இதை வந்து ஃபெப்ரவரிக்குள்ளே மகாராஷ்டிரா, பீகார் அண்ட் ஜார்க்கண்டுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆல்சோ தே ஹேவ் பார்ட்னர்ட் வித் ஓடிடி ப்ளே. அந்த ஓடிடி கண்டென்ட் எல்லாத்தையும் கொண்டு வரதுக்காக. ஸோ 40 ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸோட கண்டென்ட் எல்லாமே வந்துடும். இதை பற்றி ராபர்ட் ஜே ரவி பிஎஸ்என்எல்லோட சிஎம்டி அவர் பேசியிருக்காரு. ஆல்சோ அவினாஷ் முதலியார் சிஓ ஆஃப் ஓடிடி ப்ளே அவரும் பேசியிருக்கதா சொல்லியிருக்காங்க. சாக்ஷி போர்ட்டல். ஸோ primary objective of the training workshop on சாக்ஷி போர்ட்டல் conducted by MOSPI. ஸோ அந்த MOSPI வந்து MOSPI மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ரோக்ராம் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து சாக்ஷி போர்ட்டலில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஒரு ட்ரைனிங் ஒர்க் ஷாப் வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ அது அப்ஜெக்டிவ் என்னென்னா அந்த சாக்ஷி போர்ட்டலில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எம்பிஸ்க்கு எம்பியோட ஃபண்ட் ஃப்ளோ ப்ரொசீஜருக்கு என்ன மாதிரியான வேலைகள் பண்ணலாம் சாக்ஷி போர்ட்டல் மூலயமா அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் ஷாப் தான் நடத்தியிருக்காங்க. ஸோ சாக்ஷி போர்ட்டலில் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எம்பிலாட் அப்படின்ற ஒரு ஸ்கீமுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த எம்பிலாட் ஸ்கீமோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட்டுக்காக மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் கேன் யூஸ் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட். அதுதான் வந்து எம்பிலாட் ஸ்கீம். தட் இஸ் மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம். ஸோ அந்த ஸ்கீமை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ்வலாக எம்பிலாட் ஆர் ஈஸ்ட்ராம் போர்ட்டலில் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி பேப்பர் ஒர்க்காக தான் இருக்கும். இப்போ இந்த போர்ட்டல் மூலயமா அவங்க அந்த ஸ்கீமை ஆக்சஸ் பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கீம் என்ன, ஒரு எம்பிக்கு ₹5 crore வந்து கொடுத்துருவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ அந்த அலோகேஷன் வந்து அந்த மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க. அவங்க வந்து அவங்களோட கான்ஸ்டிடுவன்சியில் இருக்காங்களோ அந்த பிளேஸில் ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் ஒர்க் இருக்குது அப்படின்னா அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அந்த எம்பி. ஸோ அந்த ரெக்கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டிஸ் வந்து அந்த ஒர்க் வந்து உண்மையிலேயே அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற ஒர்க் வந்து ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் தானா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணதுக்கப்புறம் பேப்பர் ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி ஒன்று வந்து வச்சு அந்த பர்டிகுலர் ஒர்க்கை வந்து பண்ணுவாங்க. அதுக்கு இந்த 500 crore 5 crore வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் அந்த எம்பிலாட் ஸ்கீம். ஸோ இந்த எம்பிலாட்ஸோட கைட்லைன்ஸ் வந்து 1st April 2023 சாக்ஷி போர்ட்டலில் தான் இனிமேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பேப்பர் ஒர்க் மூலயமா நடந்துட்டு இருந்தது எல்லாமே வந்து இந்த போர்ட்டல் மூலயமா தான் இனிமேல் நடத்தணும். ஸோ இந்த போர்ட்டலில் என்ன ஆகும், ஃபஸ்ட்டு வந்து அந்த எம்பி வந்து இந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஆப் மூலயமாவே சொல்லுவாங்க.
டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டிஸ் வந்து அந்த இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி ஒன்று க்ரியேட் பண்ணி இது ஒரு கரெக்டான ப்ராஜெக்ட் தானான்னு செக் பண்ணதுக்கப்புறம் அந்த இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி தான் வந்து அந்த ஒர்க் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அந்த பேமெண்ட் வந்து இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிக்கு கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஸோ அந்த 5 crore உள்ள மொத்தமாகவும் யூஸ் பண்ணலாம், ஆர் அதுக்கு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதன் மூலயமா வந்து 4,000 crore ஆனுவலி இந்த எம்பிஸ்க்கு வந்து ஒதுக்கி வச்சுருவாங்க இந்த பர்டிகுலர் எம்பி லேட் ஸ்கீம்காக. ஸோ இதெல்லாம் நம்ம எம்பிஸ் யூஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல. பட் இ-சாக்ஷி போர்ட்டலில் அவங்க எப்படி இந்த ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ண முடியும் ஃபார் தேர் எம்பி லேட் டிவிஷன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் வந்து கொடுத்துருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ரோக்ராம் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ அதனுடைய அடிஷ்னல் செக்ரட்டரியான பூஜா சிங் மந்தோல் அவங்க தான் வந்து இதை இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம் தான் இந்த எம்பி லேட் ஸ்கீம். ஸோ தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ப்ரைமரி பர்பஸ் ஆஃப் த நியூலி நோட்டிஃபைடு ரூல்ஸ். ரேடார் இந்த மாதிரி ஹைவேஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம எவ்வளோ ஸ்பீடில் வரோம் அப்படின்னு எவ்வளோ ஸ்பீடில் வரோம் அப்படின்னு வந்து காட்டுறதுக்காக அந்த இது வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து இப்போது அதுக்கு ஒரு நியூ நோட்டிஃபிகேஷன் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரேடார் எக்யூப்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்டிங் அண்ட் வெரிஃபிகேஷனுக்காக. ஸோ அந்த ரூல்ஸ் என்னென்னா லீகல் மெட்ராலஜி ஜென்ரல் ரூல்ஸ் 2011. ஸோ இதன் மூலயமா ப்ரிசைஸ் மெஷர்மெண்ட் ஆஃப் வெஹிக்கிளோட ஸ்பீடு ஃபார் எஃபெக்டிவ் டிராஃபிக் ரெகுலேஷனுக்காக. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்ததை அப்டேட் பண்ணுற மாதிரின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ வெரிஃபிகேஷன் அண்ட் ஸ்டாம்பிங் இனிமேல் ஆல் ரேடார் ஸ்பீட் மெஷர்மெண்ட் எக்யூப்மெண்ட்டுக்கு வெரிஃபையும் பண்ணியிருக்கணும், ஸ்டாம்பும் பண்ணியிருக்கணும். ஸோ தட் அதனுடைய அக்யூரசி அண்ட் ரிலையபிலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இதன் மூலிமா ரோடு ஆக்சிடென்ட்ஸ் கம்மியாகும், ரோட் டேமேஜ், ஏன்னா ரொம்ப ஸ்பீட் பண்ணால் ரோடோட அந்த ரோடோட டேமேஜும் அதிகமாகும். ஸோ அதெல்லாம் கம்மி பண்ணுறதுக்காக இந்த புது ரூல்ஸ் வந்து July 1, 2025 ரெகுலேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே எல்லோரும் அந்த ஸ்டாம்பிங் அண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும். ஸோ இதை வந்து டைரக்டர் ஆஃப் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லீகல் மெட்ராலஜி ராஞ்சி அவரோட தலைமையில் ஒரு கமிட்டி க்ரியேட் பண்ணி தான் இந்த டிராஃப்ட் ரூல்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த ரூல்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. OIML R91 அப்படின்ற இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஃபார் ரேடார் எக்யூப்மெண்ட்டோட பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த இதை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டேட்டோட லீகல் மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட்ஸ், RRSL ஆஃபீஸர்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாரும் இவங்கெல்லாம் வந்து இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அவங்க எல்லாருக்கும் வந்து இந்த டிராஃப்டிங் ரூல்ஸ் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. ரேடார் ஸ்பீட் டிவைசஸ் எப்படி அந்த டிவைசஸ் யூஸ் பண்ணி எப்படி ஸ்பீட் கேல்குலேட் பண்ணுது அப்படின்னா டாப்ளர் எஃபெக்ட் தான். ஸோ ஒரு ரேடியோ வேவ்ஸை வந்து எமிட் பண்ணும், தட் வில் பவுன்ஸ் ஆஃப் டு த மூவிங் வெஹிக்கிள். அதன் மூலிமா ஸ்பீடை வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ மல்டிபிள் வெஹிக்கிள்ஸை அட் அ டைமில் ஸ்பீடு எப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக் டார்கெட் ட்ராக்கிங், ஒரு பர்டிகுலர் வெஹிக்கிளை டார்கெட் பண்ணியும் ட்ராக் பண்ண முடியுன்ற மாதிரி அந்த ஃபீச்சர்லாம் இன்க்ளூட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பீட் லிமிட்ஸ் என்ஃபோர்ஸ் பண்ணும், ரோடோட ஆக்சிடென்ட்ஸ், ரோடில் நடக்கிற ஆக்சிடென்ட்ஸும் கம்மி பண்ணுவாங்க. ஸோ அண்ட் ஆல்சோ ஓவர் ஸ்பீடிங் மூலயமா ரோடோட வியர் அண்ட் டியர் எல்லாத்தையுமே வந்து கம்மி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட். ஸோ ஒடிசா கவர்மெண்ட் வந்து குரூஷி ஒடிசா 2025 அப்படின்னு ஒரு எக்ஸ்போ மாதிரி நடந்திருக்கு. அதில் ஒரு ப்ரைவேட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் கூட ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. அதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டு டெவலப் ஒடிசா ஆஸ் த லீடர் இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் எக்ஸ்போர்ட். ஸோ 11 MOU சைன் பண்ணியிருக்காங்க ப்ரைவேட் செக்டார் எக்ஸ்போர்ட்டர்ஸ் கூட. டைரக்டரேட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் ஆஃப் ஒடிசா அவர் வந்து பலடியம் கன்சல்டிங் அண்ட் ப்ரைவேட் எக்ஸ்பர்ட்டோஸோட பார்ட்னர் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஒடிசாலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க. ஸோ லோக்கல் ஃபார்மர்ஸ்க்கு வந்து இது ஒரு பெட்டர் மார்க்கெட் ஆக்சஸாக இருக்கும். ஃபேர் ப்ரைஸ் அண்ட் குளோபல் ரெகக்னிஷனும் இது கிடைக்குன்றதுனால 10,000 அட்டர்னிட்டிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஃபார்மர்ஸ், விமென் லெட் SHG, FPOs அண்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அண்ட் ஆண்டர்ப்ரனர்ஸ் எல்லாரும். அமலா உட்கலா புக்லெட் அப்படின்னு விச் இஸ் டெவலப்டு பை டைரக்டரேட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் அண்ட் பல்லடம் ஆஸ் அ டெக்னிக்கல் சப்போர்ட் யூனிட் மூலயமா டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்னதுன்னா க்ராப் வெரைட்டிஸ், ப்ரொடக்ஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மார்க்கெட் லிங்கேஜ் டு 8 ஃபார்மர்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணும். சஸ்டைனபிலிட்டியும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட். நெக்ஸ்ட் இஸ் உத்தரப்பிரதேஷ். ஸோ வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரமில் என்னென்ன ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ப்ரொக்யூர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம். இதுக்கு முன்னாடி மகாராஷ்டிரா, தெலுங்கானா. ஸோ இது அந்த வரிசையில் உத்தரப்பிரதேஷும் வந்து
got some investments. So AI hubs, data centers and renewable energy projects எல்லாம் வந்து யூபியில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்களாம். ஸோ சிஃபி டெக்னாலஜி அவங்க வந்து 7,000 crore வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. 75 மெகாவாட் டேட்டா சென்டர் வந்து நோய்டாவில் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஏஐ ஹப்னு லக்னோவோட சக் கஜரியா ஐடி சிட்டியில் 1,000 crore worth இன்வெஸ்ட்மெண்ட்டோடு அதை பண்ண போகிறாங்க. 150 to 200 acres ஆஃப் லேண்டில் ஹைப்பர் ஸ்கேலாக டேட்டா சென்டர்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கதா சொல்லியிருக்காங்க. லார்ட் மார்க் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 1,200 crore இன்வெஸ்ட்மெண்ட்டோட 300 மெகாவாட் சோலார் பிளான்ட்டு ரூஃப்டாப் விண்ட் எனர்ஜி டர்பைன்லாம் க்ரியேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இன் யூபி. தென் ஏஐ ஸ்மார்ட் எஜுகேஷனும் வந்து கொடுக்க போகிறாங்க இன் கொலாபரேஷன் வித் இன்டெல் கார்பரேஷன். ஏஐ ரிவன் எஜுகேஷன் இன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ஏஐ டெக்னாலஜிஸ் மூலயமா யூத் எப்படி அப்லிஃப்ட் பண்ணலாம், பிளாக் செயின் சொல்யூஷன்ஸ் அண்ட் சோலார் பவர் ஜென்ரேஷன் இதெல்லாம் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ரேசார் பேயோட என்ன பண்ண போகிறாங்கன்னா டிஸ்கஸ்மெண்ட்டில் இருக்காங்க. தட் இஸ் பேமெண்ட் கேட்வே ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு, எம்எஸ்எம்இ அண்ட் வெண்டாஸ்க்கு அந்த பேமெண்ட் கேட்வே டெக்னாலஜி யூஸ் பண்ணி எந்த மாதிரியான அப்லிஃப்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தென் இண்டஸ்ட்ரியல் க்ரோத்துமே வந்து பண்ண போகிறாங்க. ஏர் லிக்விட் அப்படின்ற ஒரு கம்பெனியோட கொலாபரேட் பண்ணி நோய்டாவோட சிலிண்ட்ரிக்கல் ஃபில்லிங் யூனிட் அண்ட் கார்ப்பரேட் ஆஃபீஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ சீஃப் செக்ரட்டரி ஆஃப் யூபி மனோஜ்குமார் சிங் அவர் தான் லெட் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட் 3 lakh crore இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஜேஎஸ்டபிள்யூ மகாராஷ்டிராவில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதனுடைய ப்ரைமரி ஃபோக்கஸ் என்னென்னா டெவலப்பிங் கிரிட்டிக்கல் செக்டர்ஸ் லைக் ஸ்டீல், ரெனியூவபிள் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஸோ மகாராஷ்டிரா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ப்ரொக்யூர் பண்ணாங்க இன் WEFன்னு பார்த்தோம். இப்போ ஜேஎஸ்டபிள்யூ குரூப் மட்டும் 3 lakh crore வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டீலு, ரெனியூவபிள் எனர்ஜி, இவி, லித்தியம் அயான் பேட்டரி, சோலார் எனர்ஜி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் சிமெண்ட் இது எல்லாத்துலேயும் வந்து மகாராஷ்டிராவில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மகாராஷ்டிரா கவர்மெண்ட் மூலயமா சப்போர்ட்டும் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ கிளியரன்ஸ் சீக்கிரமாக, ஃபிஸ்கல் இன்சென்டிவ்ஸும் அவங்க ப்ரொவைட் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா அதுவும் சீக்கிரமாக ப்ரொவைட் பண்ணுறது, லேண்ட், வாட்டர் அண்ட் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட அவங்க ஜேஎஸ்டபிள்யூ பண்ணுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஆக்சசபிலிட்டி எல்லாத்தையுமே, அவைலபிலிட்டி எல்லாமே சீக்கிரமாக பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலியமாக ஜாப் க்ரியேஷன் நடக்கும், இண்டஸ்ட்ரியல் கேப்பபிலிட்டி என்ஹான்ஸ் ஆகும், க்ரீன் ட்ரான்சிஷனும் அதிகமாகும். பிகாஸ் அவங்க ரெனியூவபிள் எனர்ஜியும் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, இவியும் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் க்ளீன் அண்ட் க்ரீன் பாரத்தை க்ரியேட் பண்ணுற நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோட விஷன் வந்து இதன் மூலயமா பூர்த்தி ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஜேஎஸ்டபிள்யூ குரூப்போட சேர்மன் சஜன் ஜிண்டால் அவர் வந்து பேசியிருப்பார். ஸோ தட்ஸ் த திங் ஹியர். தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். அண்ட் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், வெயிட் a minute. ஸோ கடைசியிலையும் பார்த்தவங்களுக்கு மட்டும் இன்சென்டிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கட்டும். ஸோ சாக்ஷி, சாக்ஷி அப்படின்றதோட ஃபுல் ஃபார்ம் வந்து இதுதான். சன்சட் சாதஷ்ய ஸ்தானிய கேஷ்த்ர விகாஸ் யோஜனா. ஸோ திஸ் இஸ் த திங் ஹியர். இதில் வந்து இந்த சாக்ஷி இதில் உள்ள ஸோ சாக்ஷி அப்படின்னு இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் சாக்ஷி. ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ.